கிளிநொச்சி மாவட்டத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக பல்வேறு தரப்புகள் குறிப்பாக டான் டிவியின் உதவி எங்களுக்கு மிகவும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கின்றோம். கிட்டத்தட்ட கிளிநொச்சி மாவட்டத்திலே வெள்ள அனர்த்தத்தால் முகாம்களில் மட்டும் கிட்டத்தட்ட 1228 குடும்பங்கள் இதுவரை தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தொகை மேலும் அதிகரிக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 4000 எண்ணிக்கையான மக்கள் 26 நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே கரைச்சி, கண்டாவளை, பூனேரி போன்ற பிரதேசங்கள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கண்டாவளையில் தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. கண்டாவளையில் 16 நலன்புரி நிலையங்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்க கிட்டத்தட்ட 800 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உதவிகள் நாங்கள் மேலும் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேறிய மக்கள் ஒவ்வொரு வருடமும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, வறட்சியான காலகட்டத்திலும் பாதிக்கப்படும் நிலைமைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை கட்டியமைக்க முடியாத சூழல்களுக்குள் இந்த இயற்கை அனர்த்தங்கள் அவர்களை மேலும் மேலும் துரத்துகிறது போல் தெரிகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வெள்ள அனர்த்தம் என்றது சரியான வடிகால் சீரமைப்புகள் செய்ய முடியாததால் தான் அரைவாசிக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். கணிசமான நிதி ஒதுக்கீடுகள், வடிகால்கள், நீர்களை சீராக பாய்ந்து செல்வதற்குரிய ஒரு சூழலுக்கான கட்டமைப்புகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் மேலும் செய்யப்பட வேண்டும் விரைவில் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது. இதற்கு அதிக முக்கியத்துவம் 2013ஆம் ஆண்டும் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் வெள்ளங்கள், இயற்கை அனர்த்தங்கள் வரும்போது மக்களை பாதுகாப்பதற்கான சிறப்பான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம். அபிவிருத்தி ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்பவர்கள் இந்த நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு ஏராளமான அபிவிருத்தி திட்டங்கள் இங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. மக்கள் சந்தோஷமான வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு வரும்போது இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுவது துரதிர்ஷ்டவசமானது. இவர்களை அந்த அனர்த்தங்களிலிருந்து மீட்பதற்கு நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட செயலகமும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சும் சேர்ந்து நாங்களும் சேர்ந்து நிறைய வேலை திட்டங்களை செயல்படுத்துகின்றோம். மக்கள் எந்த பாதிப்பில் இருந்து அவர்களது வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் விடயங்கள் எல்லாம் இனங்காணப்பட்டு நாங்கள் தீர்த்து வைப்போம். அவர்களுக்கு தாராளமான உதவிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் இப்படியான உதவி திட்டங்கள் எங்களை வந்தடைவது மிகவும் சந்தோஷகரமாக இருக்கின்றது. நாங்கள் உதவி திட்டங்களை பெறும்போது அது மாவட்ட செயலகமும் அனர்த்த முகாமைத்துவமும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் எல்லாரும் இணைந்து திட்டமிட்டு சரியான முறையில் மக்களுக்கு உதவிகளை சென்றடைவதை ஒழுங்குபடுத்துகின்றோம். ஆகவே எதிர்காலத்தில் இந்த மக்களின் அவலங்களுக்கு உதவி தர தயாராக இருப்பவர்கள் அனைத்து முகாமைத்துவத்துடனும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துடனும் தொடர்பு கொண்டு தங்களது உதவிகளை வழங்கினால் நாங்கள் முறையாக அதை மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்துவோம். நான் கேள்விப்பட்டேன் வெளிநாடுகளில் பரவலாக இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதி சேகரிப்பு முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது என்று. ஆனால் அது உண்மையில் மக்களை சென்றடைய வேண்டுமென்றால் ஒழுங்கான முறையில் அதை அரச திணைக்களங்களுக்கு கூடாக விநியோகிப்பதை அவர்கள் உதவி வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நான் வேண்டுகோள் இருக்கின்றேன். கடந்த காலங்களில் இந்த அவலப்பட்ட மக்களின் சார்பாக சேகரிக்கப்பட்ட சகலதும் உண்மையாக மக்களை வந்தடையவில்லை என்ற கவலையை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வெளிப்படுத்துகின்றேன். ஆகவே எதிர்காலத்தில் எங்கள் மக்கள் நலன்களுக்காக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் உறவுகளிடமிருந்து சேகரிக்கப்படும் நிதிகளை உரிய முறையில் மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்தும் படி நான் புலம்பெயர்ந்த உங்கள் உறவுகளிடம் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். என்று சொன்னால் எல்லோரும் நிதிகளை சேகரிப்பார்கள், இங்கு அனுப்புகிறோம் என்பார்கள், ஆனால் உண்மையிலே மக்களிடம் வந்தடைவதில்லை. இது சில பேர் தங்களது சுய அரசியலுக்காகவும் இந்த சூழலை பயன்படுத்துகின்றார்கள். அதற்கு நீங்கள் இடம் அளிக்காதீர்கள். இதில் அரசியலை நாங்கள் இந்த மாவட்டத்திலே புகுத்தவே இல்லை. இதில் நாங்கள் எல்லா அரச உத்தியோகத்தர்கள், சமூக தொண்டர் நிறுவனங்கள் எல்லோரும் இணைந்து தான் இந்த நலத்திட்டத்தை செயல்படுத்துகின்றோம். அதுதான் முறையாக இருக்கும் என்பதையும் நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த விடயத்தில் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த டான் டிவி கூடாக புலம்பெயர்ந்த உறவுகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இதே வேளையில் டான் டிவி யாழ்ப்பாணத்திலே
ஏராளமான உணவுப் பொருட்களை சேகரித்து இன்று எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த உணவுப் பொருட்களை மிகவும் பிரயோசனகரமான பெறுமதியான உணவுப் பொருட்கள் எங்களுக்கு உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய தேவையான பொருட்களும் கிடைத்திருக்கின்றன. இவைகளை நாங்கள் டான் டிவி ஊடாக மக்களுக்கு இன்று நாங்கள் விநியோகிக்க இருக்கின்றோம். மேலும் யாழ் மாவட்டத்திலிருந்து அல்லது வேறு பகுதிகளில் இருந்து நாங்கள் மக்களிடம் இந்த பாதிக்கப்பட்ட வன்னி மாவட்டத்துக்கு மக்களுக்கு உதவும்படி நான் இச்சந்தர்ப்பத்திலே டான் டிவி கூடாக உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக இப்பொழுது 1252 குடும்பங்களைச் சேர்ந்த 4447 பேர் 26 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றதான 3 பிரதேச பிரிவுகள் இந்த விதமான பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றன. கரைச்சி பிரதேச செயலகம் அதிலே 9 முகாம்கள் நலன்புரி முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கண்டாவளை பிரதேச செயலகத்திலே 15 நலன்புரி முகாம்களும் மற்றும் பூனரி பிரதேச செயலக பிரிவிலே 2 முகாம்களும் அமைக்கப்பட்டு அதிலே பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதான சமைத்த உணவுகளை அனர்த்த முகாமைத்துவ பிரிவினுடைய அனுசரணையுடன் கிராம சேவையாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் நூடாக நாங்கள் அவற்றை வழங்கி வருகின்றோம். அதே வேளையிலே அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்க மக்களுக்கு வேண்டியதான ஏனைய உதவிகளையும் வழங்கும் பொருட்டாக அனைத்து திணைக்களங்களும் அதே வேளையிலே மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்களும் இணைந்து இந்த அனர்த்த முகாமைத்துவ பணிகளிலே நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக இந்த அனர்த்த முகாமைத்துவ அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வேலைத்திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதிலே பல்வேறு தரப்பினரும் எங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். குறிப்பாக நாங்கள் இராணுவத்தினரையும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பல்வேறு முகாம்களுடைய முகாமைத்துவத்திலும் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள். அதே வேளையிலே குளங்கள் நீர் நிரம்பி வழிகின்ற பொழுது அதனுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளிலே நீர்ப்பாசன பொறியியலாளர்களோடு சேர்ந்து அவர்களும் தங்களால் முடிந்ததான பங்களிப்பை செய்து வருகின்றார்கள். அது மட்டுமின்றி போலீசாரும் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகின்றார்கள். அத்தோடு கூட இந்த அனர்த்த முகாமைத்துவத்திலே அனர்த்தத்தை தடுக்கும் நிகழ்வாகவும் மற்றும் இந்த தங்க வைக்கப்பட்டிருக்க மக்களுடைய உதவிகளுக்கு வழங்கும் பொருட்டாகவும் சமூக அமைப்புகளும் தொண்டர் நிறுவனங்களும் கூட எங்களுக்கு உதவி செய்து வருகின்றன. அவ்விதமான ஒரு நிலைப்பாட்டிலே இன்றைய தினம் டான் டிவி நிறுவனத்தினரும் யாழ் மாவட்டத்திலே சேகரிக்கப்பட்டதான உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்குகின்றதான இந்த நிகழ்வை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவையோடு இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் அவர்களுடைய தேவை அறிந்து இந்த காலத்துக்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் செய்கின்றதான டான் டிவியினர் செய்கின்றதான இந்த உதவியை நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம். உங்களுடைய உதவிகள் வருங்காலத்திலும் தேவைப்படுகின்ற பொழுது மக்களுடைய தேவையை அறிந்து, அதாவது நீங்கள் ஒரு செய்தி தொடர்பு ஊடகம் என்று மட்டும் நின்று விடாது மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கான சேவையை வழங்குவதற்கு முன் வந்திருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியதான ஒரு விடயமாகவே நான் கருதுகின்றேன். எனவே உங்களுடைய தேவை தொடர நான் வாழ்த்துகின்றேன். அதே வேளையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்கியதன் பொருட்டு உங்களுக்கான என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வன்னியில் தொடர்ந்து பெய்து வந்த மழையினால் கிளிநொச்சி மக்கள் பல இடர்பாடுகளை சந்தித்து வந்தனர். கிளிநொச்சியின் பரந்தன் முல்லைத்தீவு வீதியோடு அண்டியிருக்கும் பகுதிகளான உமையாள்புரம், ஊரியான், முரசுமோட்டை, கண்டாவளை, தர்மபுரம், விசுவமடு, ரெட்பானா போன்ற பிரதேசம் அடங்கலாக பல பிரதேச மக்கள் வெள்ள அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்து வந்தனர். இதனை அடுத்து ஏறத்தாழ 2342 குடும்பங்களை சேர்ந்த 8833 பேர் தமது இருப்பிடங்களை விட்டு இடம்பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இவ்வாறு வீடுகளில் வெள்ளம் வந்ததை அடுத்து வீடுகளில் வசிக்க முடியாத பொதுமக்களை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தினரால் பொது இடங்களில் அமர வைக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் முரசுமோட்டையில் இருக்கிறோம். 3 பிள்ளையும் தாய்ந்த 2 பேர் இருக்கிறோம். எனக்கு பேர் ஹஸ்பண்டுக்கு பேர் தெய்வேந்திரம், எனக்கு குணாலினி பேர். எங்களுக்கு இதுவரையும் இந்த உதவியும் கிடைக்கிற பள்ளிக்கூடத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு பதிவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தா ஏற்கனவே நாங்கள் இழந்து போய்தான் இருக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தா வீட்டில் உள்ள மற்ற ஆடு மாடு கோழி வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் கல்லர் கொண்டு போயிடுவாங்க. அதுக்காக நாங்கள் திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே ஒரு அடி தண்ணியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்போவும் சமைச்சு சாப்பிட கூட நின்று கொண்டு தான் என்னாவது செய்யணும். கடையில் போய் பானை வண்டி வீட்டில் வச்சு சாப்பிட்டு கொண்டு வீட்டை பாதுகாப்புக்காக வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். இவ்வாறு பொது இடங்களில் அமர வைக்கப்பட்டவர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட செயலக அனர்த்த நிலையத்தினரால் சமைத்த உணவு வழங்கப்பட்டு வந்தது.
எமது தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எமது நேரிடமும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் யாழ் மாவட்ட வர்த்தகரிடமும் கிளிநொச்சி மாவட்ட செயலக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் வழிகாட்டலின் கீழ் பொது இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களான தரை விரிப்புகள், பாய், பிளாஸ்டிக் வாளிகள், பாய், சவர்க்காரம், சலவைத்தூள், மலசல கூடங்கள், துப்புரவாக்கி, நுழம்புத்திரி, குடிநீர் மற்றும் உலர் உணவு ஆகியவற்றை சேகரித்து நேற்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் திருமதி ரூபவதி கேதீஸ்வரன் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் டான் டிவி குழுவினர் பாதிக்கப்பட்டு பொது இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நேரடியாக சென்று பொருட்களை கையளித்தனர். பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை கையளிக்கும் நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் திருமதி ரூபவதி கேதீஸ்வரன், யாழ் மாவட்ட EPDP நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் டான் டிவியின் கேபிள் டிவி பொறுப்பதிகாரி தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பரந்தன், உமியாள்புரம், அரசின தமிழ் கலவன் பாடசாலை, பரந்தன் பொது நோக்கு மண்டபம், முரசு மோட்டை முருகானந்தா மகா வித்தியாலயம் உள்ளிட்ட சில இடங்களுக்கு டான் டிவி குழுவினர் நேரடியாக சென்றனர். வவுனியா மற்றும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய இடங்களில் பெய்யும் மழை இரணைமடு குளத்தை வந்தடைவதால் கடந்த 2005ஆம் ஆண்டிற்கு பின்னால் 28ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் மாலை 4 மணிக்கு வான்பாய ஆரம்பித்ததை அடுத்து பொதுமக்கள் மட்டுமன்றி பெரும்போக விவசாய நடவடிக்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா, சேமமடு குளம், வவுனியா மாளிகை குளம் மற்றும் கனகராயன் ஆகிய குளங்களில் இருந்தே வெள்ளம் இரணைமடு குளத்தை வந்தடைவதாக கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் சிவபாத சுந்தரம் விகிருதன் தெரிவித்துள்ளார். இரணைமடு குளத்தின் படுக்கையில் இருந்து 34 அடி உயரமான நீரையே குளத்தில் தேக்கி வைக்க முடியும். இதனை விட அதிகமாக வரும் நீரே வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் சிவபாத சுந்தரம் விகிருதன் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சியின் சில பிரதேசங்களுக்கான போக்குவரத்தும் நேற்று பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது.